ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கற்பூரவள்ளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. சம்மருக்கு கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம். அதனால் வந்து சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த சட்னியை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வானலில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. 4 பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பத்தை வந்து புளி, 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, சீரகம், 5-6 வந்து சின்ன வெங்காயம், ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். கற்பூரவள்ளி இலை சேர்த்துட்டு ஒரு கொத்து அளவு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஹீட்டில் நல்லா வந்து வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கற்பூரவள்ளி துவையல் சட்னி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது துவையலாகவும் சட்னியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு, ஏன் ரைஸுக்குமே வந்து அட்டகாசமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.